அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 19 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கான்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,170 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 47 புள்ளிகள் உயர்வு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,343 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 27 புள்ளிகள் உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஓமன் அண்ட் எமிரேட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 1 கிராம்ஸ் 27 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. இன்வெஸ்ட் கேபிட்டல் 1 கிராம்ஸ் 63 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. E7 குரூப் 1 கிராம்ஸ் 7 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. ஃபர்டி குளோப் 2 கிராம்ஸ் 58 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ரசல் கைமா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 1 கிராம்ஸ் 95 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% வீழ்ச்சி. ஃபுஜேரா பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் 3 கிராம்ஸ் 6 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. யுனைடெட் அரப் பேங்க் 1 கிராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 7 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. ஹயா இன்சூரன்ஸ் 1 கிராம்ஸ் 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 43 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் கம்பெனி 86 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 12% உயர்வு. துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 21 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.5% உயர்வு. எக்திடாப் ஹோல்டிங்ஸ் 53 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 3 கிராம்ஸ் 84 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷனல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 5 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. கல்ஃப் நேவிகேஷன் கம்பெனி 2 கிராம்ஸ் 22 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. டிஹெச்எம் கேபிட்டல் 95 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. யுனைடெட் ஃபுட் கம்பெனி 12 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. டூ 10 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. இன்றைக்கி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்து சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அல் ட்ராம்ஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 99 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 52 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 27 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 83 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 3 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 20 ஃபில்ஸ். பரூஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 59 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 95 ஃபில்ஸ். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 18 கிராம்ஸ் 54 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். எட்டிஸ்லாட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 22 கிராம்ஸ். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 65 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 37 ஃபில்ஸ். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவாகவே முடிவடைஞ்சிருக்கு. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் மிடில் ஈஸ்டில் நிலவி கொண்டிருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிருக்கிற காரணத்தினால இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவாகவே நடந்திருக்குது. மெயினாக யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் அவங்களுடைய இன்டர்வென்ஷன் இருக்காதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது இதுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருக்குது. தனாகஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 70,000 பேரல் ஆயில் ஈக்குவலண்ட் பெர் டே
என்ற ஒரு மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 7 வருஷங்களில் இதுதான் இன்றைக்கி தான் அவங்க வந்து ஹையஸ்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது BOEPDன்னா ஒரு நாளில் எவ்வளவு பேரல் ஆயில் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது தான் அந்த ஒரு அளவுகோல். இதில் வந்து அவங்க 70,000 பேரல் வந்து இன்றைக்கி ஒரு நாளில் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்தார் மற்றும் என்ஜி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 1.5 ஜிகாவாட் பவர் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டான சோலார் பவர் பிளான்ட்டான கசானா சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் எய்ட்ஸ் எல்லாம் கிடச்சி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி அதுக்கான ப்ராஜெக்டை வந்து அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்கன்னா அபுதாபியில் இருக்குது. புர்ஜில் ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய இயர்லி டவுன்ஹால் மீட்டிங்கை வந்து எத்திஹாட் அரேனாவில் வந்து நடத்தியிருக்காங்க. இதில் அவங்களுடைய மேக்ஸிமம் எம்ப்ளாயீஸான 8,500 எம்ப்ளாயீஸை வந்து ஒரே இடத்துல கூட்டி ஒரு பெரிய டவுன்ஹால் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி UAEயில் நடக்கிறது இதுவே முதல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டவுன்ஹால் மீட்டிங்கில் அவங்களுடைய CEO அவங்க அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே ஓவரால் 10,000 எம்ப்ளாயீஸுக்கு வந்து 15 மில்லியன் திராம்ஸுக்கான ஃபைனான்ஷியல் ரெக்கக்னிஷன் ஃபண்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போனஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கும் 15 நாளில் இருந்து ஒரு மாதத்துக்கான பேசிக் சேலரி வந்து இந்த ஃபண்டு மூலமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹயா இன்சூரன்ஸ் கம்பெனி டச் இன்சூரன்ஸ் கம்பெனியான லைஃப் ஆஃப்டர் மீயோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸு யுவர் எம்ப்ளாயி ப்ரொடெக்ட் மற்றும் யுவர் எம்ப்ளாயி சேவர். இது வந்து அவங்களுடைய கார்ப்பரேட் கிளைண்ட்ஸுக்காக வந்து இவங்க ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மெயினாக என்ன காரணத்தினால இவங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா, அவங்க எடுத்த ஒரு சர்வேயில் 47% UAE ரெசிடென்ட்ஸ் வந்து அவங்களுடைய லெகசி அவங்களுடைய ஃபேமிலிஸுக்கு வந்து அவங்களுக்கு அப்புறம் எப்படி ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு இருக்க போகுதுன்ற எந்த பிளானுமே இல்லாமல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸு பிஸ்னஸ்க்குள்ள வந்து உள்ளே என்ட்ரு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அபுதாபி போர்ட்ஸ் நைஜீரியாவுடைய போர்ட்ஸ் அண்ட் மெரிடைம் எக்கோசிஸ்டம் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு கொலாபரேஷனில் வந்திருக்காங்க. எதுக்காகனா அவங்க வந்து நைஜீரியா மூலமாக வந்துட்டு நைஜீரியாவில் இருக்கிற முக்கியமான மெரைன் மற்றும் ப்ளூ எக்கானமியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதில் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் மெரிடைம் டிஜிட்டல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் இவங்க ஒரு கொலாபரேஷனில் வந்திருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்னா கேஸ் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடோட ஒரு 10 வருஷத்துக்கான LNG பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டோட வேல்யூ $3 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக கடந்த 24 மாதத்தில் அட்னா கேஸ் இந்தியன் கம்பெனிஸோட மட்டும் $20 பில்லியன் ஒர்த்தான LNG கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.